guys, welcome to TecWZ. இன்னைக்கு நம்ம TecWZல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MySqlல எப்படி டேட்டாபேஸை அட்டாச் பண்றது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதான் நம்மளோட டேட்டாபேஸ். ஸோ இதை தான் நம்ம அட்டாச் பண்ண போறோம். டேட்டாபேஸை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேம் சர்வர் ரன் பண்ணி விட்டுருவோம். வேம் சர்வர் நீங்கள் ரன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து MySql அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதான் வேம் சர்வர் பார்த்தீங்கன்னா ரெட், ஆரஞ்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அப்படி சேஞ்ச் ஆகும் அந்த லோகோ. இந்த க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து MySql அக்சஸ் பண்ண முடியும். MySql அக்சஸ் பண்ணுறதுக்கு லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரௌசரில் டைப் பண்ணாலே போதும். இப்படி நீங்கள் வந்து டைப் பண்ணாலே போதும். இது வந்து உங்களுக்கு வந்து MySqlோடைய லாகின் பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த MySql லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். இந்த யூசர் நேம் எப்போவுமே டிஃபால்ட்டாக ரூட்னே தான் இருக்கும், பாஸ்வேர்டு எதுவுமே இருக்காது. ஸோ இதை நீங்கள் வந்து கோ கொடுத்துட்டா போகிறோம், உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டேட்டாபேஸை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதோட நேமை நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நியூ டேட்டாபேஸை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதாவது நியூ டேட்டாபேஸை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் டேட்டாபேஸை வந்து அட்டாச் பண்ண முடியும் நம்மக்கிட்ட இருக்கிறத. ஸோ அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த கிரியேட் பண்ண இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து அந்த டேட்டாபேஸை அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த இம்போர்ட் அப்படின்னு மேலே இருந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இம்போர்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. வந்து என்னோட SQL அதாவது MySql ஃபைலை வந்து டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறத அதை நான் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை லோட் பண்ணி விட்டுட்டேன். கீழே கோன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய அட்டண்டன்ஸ் அப்படின்ற இந்த ஃபைல், அதாவது பேக்கப் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அட்டண்டன்ஸ் அப்படின்ற டேபிளில் அதாவது டேட்டாபேஸில் வந்து அந்த டேபிள்ஸ்லாம் வந்து இதில் வந்து அட்டாச் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ. இது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பேக்கப் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ இந்த டேட்டாபேஸையே நான் வந்து பேக்கப் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு ட்ராப் டவுன் இருக்கும், ஃபார்மட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மட்டுமே இருக்கும். CSV, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா PDF எல்லாமே இருக்கும். இப்போ நமக்கு தேவையானது SQL. ஸோ SQL அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க, கோ கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா attendance.sql அப்படின்ற அந்த ஃபைலே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா, இந்த டவுன்லோட் ஆன ஃபைல் வந்து டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து இருக்கும். அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ கைஸ். TecWZக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட நான் வந்து கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போடுறேன். பை பாய்.